பவுல பாருங்க, பவுல் பலவீனம் அப்படின்னு வரும்போது அதை எப்படிதான் சொல்லுவாருன்னா, இது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அப்படிங்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி சொல்லும் போது பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்க போறோம். அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். மறுபடியும் இல்லையா? சொல்லு. இங்க சரீரத்துல முழு பலத்தோடு இருக்கிறவங்க கை தூக்க சொன்னா யாருமே தூக்க மாட்டோம். ஆமே, நம்ம எல்லாருமே பலவீனத்தோட தான். அதனாலதான் சிலருடைய ஆசையில் அந்த சர்ச்சில் சென்டர்ல தோன்றிருக்காதா? எதுக்கு நினைக்கிறீங்க? உம்பீடத்தை சுத்தி வர்றதுக்கா? அப்படி சாஞ்சிருந்து. ஆமே, சரி. ஆனா பலவீனம் இருக்கு. பலவீனம் இருந்தும் எப்படி சர்ச்சுக்கு வந்தோம்? ஹல்லேலூயா. சகரியாவே கரெக்ட் தான். சகரியாவே நீ கிழவன் தான், கரெக்ட் தான். ஆனா உன்னை விட ஆரோக்கியம் உள்ள எத்தனையோ பேர் பிராகாரத்தில் நிற்கும் போது நீ எங்க நிக்கிற பார். உன்னை விட ஆரோக்கியம் உள்ள எத்தனையோ பேர் வெளியே நிற்கும் போது கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆண்டவருக்கு கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார். உன் பலவீனங்களில் நான் பலவீனமா, என் பலவீனத்துல ஓட முடியாது, ஆனா எனக்கு இருக்கிற பலத்துல என்னால நடக்க முடியுது. என் பலவீனத்துல என்னால நடக்க முடியாது, ஆனா எனக்கு இருக்கிற பலத்துல என்னால நிக்க முடியுதோ. பலவீனத்தை ரெண்டாவது பேசு, முதல்ல பலத்தை பேசு.